எண் 8 ஐஸ்வர்யா எல்.கே. ஆதியில் தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி என்று கூறப்படும் மொழி நம் தமிழ். தேனினும் இனிய மொழி நம் தமிழ் மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடி எனது அன்னை தமிழை வணங்கி இங்கு கூடியுள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் என்னை போன்றவருக்கும் எனது மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை கூறி இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா? என்னால் முடியாதென்று சொல்வது மூட நம்பிக்கை, என்னால் முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, என்னால் முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை என்ற தன்னம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்களே நாளடைவில் விடாமுயற்சியே வெல்லும் என்றும் கூறினர். சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா என்று கூற வேண்டுமெனில் ஒரு சிறுவன் மிதிவண்டியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உடனே கற்றுக்கொள்வதில்லை. ஒரு முறை விழுந்து மறுமுறை எழுந்து தட்டு தடுமாறியே கற்றுக்கொள்வான். அவன் விழுந்தவுடன் மீண்டும் மிதிவண்டியை ஓட்டத் தொடங்கினான் என்றால் அது அவனின் தன்னம்பிக்கை. மீண்டும் மீண்டும் ஓட்டக் கற்றான் என்றால் அது அவனின் விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியை வைத்து வெற்றி பெற செய்தான் என்றால் அதுவே சாதனை. எனவே சாதனை படைக்க தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்ற இந்த இரண்டு ஆயுதங்களுமே நமக்கு தேவை. எடுத்துக்காட்டுடன் கூற வேண்டுமெனில் நம் நாட்டின் சுதந்திரத்தை பெற்ற சந்தோஷமாக வாழ காரணம் யார்? நம் தேசிய தந்தை காந்தியடிகளாலே. அன்று ரயிலில் இருந்து அவரை தூக்கி போட்ட பொழுது தன்னம்பிக்கையில்லாது சென்றிருந்தால் நம் நாட்டின் சுதந்திரத்தை பெற்றிருக்க முடியாது. விடாமுயற்சி இன்றி போராடி இருந்தால் மக்களின் மனதில் சுதந்திர உணர்ச்சி அஹிம்சை வழியும் பற்றி உணர்த்தி இருக்க முடியாது. பறவையை பார்த்து தானும் பறக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொள்ளாமல் தனது கனவை நினைவாக்கிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை இன்னொரு எடுத்துக்காட்டு. அவர் மருத்துவர் மட்டுமின்றி என்னை போன்ற மாணவர்களை உற்சாகப்படுத்தும் நல்ல ஆசிரியர், அறிவுபூர்வமான செய்திகளை கூறும் விஞ்ஞானியாகவும் தனது கடைசி காலத்தில் நம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக 7 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து மறைந்தார். இவர் தன் பொன்மொழிகளால் மக்களின் மனதில் நிற்பவர் என்றே கூறலாம். அப்படிப்பட்ட பொன்மொழியில் எனக்கு பிடித்த மற்றும் என்னை ஊக்குவித்த பொன்மொழி என்னவென்றால், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்ற தன் கருத்தின் மூலம் என்னை போன்ற மாணவர்களை கனவு காணவும் தூண்டிவிட்டார். கனவு காண்பது பெரிதல்ல, அந்த கனவை நினைவாக்குவதற்கு கடுமையான உழைப்பும் தேவை என்றும் கூறினார். கலாம் ஐயா, ஜி.டி. நாயுடு, ஐன்ஸ்டீன், காந்தியடிகள் போன்ற எத்தனையோ தேசிய தலைவர்களும் விஞ்ஞானிகளும் தனது உழைப்பாலும் சிந்தனையினாலும் உயர்ந்துள்ளனர். நமது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எதற்காக உழைக்கின்றனர்? நம்மை படிக்க வைப்பதற்காகவும் நம்முள் இருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்காகவும் அயராது உழைக்கின்றனர். உழைப்பென்பது விடாமுயற்சியின் கலவையாகும். மாணவர்களாகிய நாம் சோம்பேறித்தனமின்றி கடுமையாக படிப்பதே நம்முடைய உழைப்பு. ஒரு மனிதன் விடாமுயற்சியுடன் வெற்றி பெற்றான் என்றால் அது அவன் இறக்கும் வரையிலும் அவனுடன் இருக்கும். அவன் இறந்த பின்னும் பிறரால் பேசப்பட்டு போற்றி புகழப்படுவான். விடாமுயற்சியை வைத்து வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் நம்மால் முடியும். ஏனெனில் நானும் ஒரு முறை இதே போல் ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு தோல்வி அடைந்தேன். ஆனால் நான் தோல்வி அடைந்த பின்னும் மீண்டும் மீண்டும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு என் பயத்தை போக்கி என் விடாமுயற்சியை காட்டினேன். ஆனால் நான் இன்னும் சாதனை படைக்கவில்லை. எனது சாதனை என்பது நான் தொடர்ந்து பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய சாதனை. இந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெறப் போவது நீயோ நானோ? நான் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பேனே தவிர என்றும் பின்வாங்கி செல்ல மாட்டேன் என்று தெரிவித்துக் கொண்டு கடைசியாக பேச கற்றுக் கொடுத்த பெற்றோருக்கும், என்னால் முடியாது என்று என் பின்னால் 1000 பேர் சொல்லியும் உன்னால் முடியும் என்று என் முன்னால் நின்று வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும், தைரியமாக பேசி பரிசை வென்றுவா என்று ஊக்குவித்த நண்பர்கள் வாய்ப்பளித்த இந்த பள்ளிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.